புத்திசாலி ஆடு. ஒரு கிராமத்துல பெஞ்சமின் என்ற ஒரு விவசாயி நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தாரு. ஒரு நாள் பக்கத்துல இருக்க காட்டுல அவர் வளர்க்குற ஆட்டெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுல சுட்டியா அழகான மாயா என்ற ஒரு ஆட்டுக்குட்டியும் ரொம்ப ஹாப்பியா விளையாடிக்கிட்டு புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கு ஒரு தந்திரமான ஒரு ஓநாய் ஒன்று வந்துச்சு. அந்த ஓநாய் மறைஞ்சிருந்து நம்ம மாயா குட்டிய தூக்கிக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடுச்சு. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பள்ளத்தாக்குல ஆட்டுக்குட்டியை கீழே வச்சுட்டு ஒரு கோடாரி எடுத்து வெட்ட போச்சு ஓநாய். அதை பார்த்த மாயா, ஓனா என்ன, நீங்க என்ன கொன்னு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அண்ணே. அது என்னோட கடைசி ஆசையா நினைச்சு நிறைவேற்றிங்க ப்ளீஸ் அண்ணே. மாயா சொன்னதை கேட்ட ஓநாயும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துச்சு. அப்புறம், ம் சொல்லு ஆட்டுக்குட்டியே, என்ன ஆசை உனக்கு? நான் அதை நிறைவேற்றுறேன். ஓநாய் இப்படி சொன்னதும் ஆட்டுக்குட்டி, எனக்கு புல்லாங்குழலி கேட்க ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் அண்ணே, எனக்காக வாசிச்சு காட்டுறீங்களா? சரி, நான் வாசிக்கிறேன். ஓநாயும் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுது. இதை கேட்ட ஆட்டுக்குட்டியும், ம் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க அண்ணே. இன்னும் ஒரு தடவை சத்தமா வாசிங்க அண்ணே. மாயா சொன்னதை கேட்ட ஓநாயும் சத்தமா புல்லாங்குழல வாசிச்சுது. புல்லாங்குழல் சத்தம் கேட்டு விவசாயியும் அவருடைய நாய்களும் சத்தம் கேட்ட திசையை நோக்கி வேகமா ஓடி வந்தாங்க. விவசாயியையும் நாயையும் பார்த்த ஓநாய் அங்க இருந்து வேகமா தப்பிச்சோம் பிழைச்சோம்னு வேகமா ஓடிச்சு. மாயாவும் திரும்ப ஆடுகள் இருக்க இடத்துக்கு சந்தோஷமா ஓடிச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இக்கட்டான சூழ்நிலையிலும் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படணும். எந்த நேரத்திலும் துவண்டு விடாமல் நமக்காக எதுனா ஒரு வழி இருக்கும்னு அதை கண்டு அறிந்து செயல்படுவதே சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. This video sponsored to by பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.